ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். நீங்கள் பார்க்க போகிறது க்ரோட்டன்ஸ் செடி ப்ளஸ் இது வந்து மல்லிகைப்பூ அப்டேட்டு, கருவேப்பிலை செடி அப்டேட்டு, ப்ளஸ் சிவப்பு நிற வாஸ்து செடி அப்டேட்டு. இந்த 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது செடி. இது கேட் மேலே இருக்குது, வெளியில் கேட் மேலே பில்லரில் இருக்குது. பாருங்கள் இது எவ்வளோ கிளைகள் வச்சு. இப்போ மழை தூறல் மழை விழுறதுனால ஓரளவுக்கு செடிகள் செழிப்பாகவே இருக்குது. வெயில் காலத்தில் நிறைய செடிகள் போயிட்டு எனக்கு இப்போ திருப்பி மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஓரளவு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது செடிகள். இந்த சிவப்பு கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. நல்ல டார்க் சிவப்பு கலரில் பூக்கள் பூக்குது. இதுக்கு தண்ணி நிறைய விட வேண்டாம், ஓரளவுக்கு விட்டால் போதும். இப்போ பாருங்கள் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது இந்த செடியில். இது வாசலில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். சிவப்பு நிற வாஸ்து பூக்கள், ஏகப்பட்ட பூக்கள் பூத்துருக்கு. இது மல்லி செடியில் திருப்பி துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் கீழே துளிர் வருது சைடில். அதே மாதிரி மேலே இன்னொரு பிரான்ச்லேயும் துளிர் வருது. இந்த இடத்துல துளிர்கள் வருது. பூ பூத்தோன்னே அந்த இதை வெட்டி விட்டுறணும். அப்போ தான் அடுத்தாப்பில் துளிர்களை வச்சு மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிக்கும். அதே இதோடய இருந்தால் கருகிரும், அதை வெட்டி விட்டுறணும். பூக்கள் பூத்த இதை வெட்டி விட்டுறணும். பாருங்கள் எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்குது செடி. இதுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி, பருப்பு களைஞ்ச தண்ணி, அரிசி ஊற வச்ச தண்ணி எல்லாமே உரமாக கொடுக்கலாம். காய்கறி கழுவுன தண்ணி எல்லாமே உரமாக கொடுக்கலாம். இது கருவேப்பிலை செடி. இந்த கருவேப்பிலை செடி கீழே பாட்டில் இருக்குது. இது ஒரே கடையாக வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹைட் வச்சோன்னா நம்ம கவாத்து பண்ணி விட்டுட்டோம்னா நிறைய இதாக பிரிஞ்சிடும், நிறைய கிளைகளாக பிரிஞ்சிடும். இது ஒரே கிளையில் தான் போயிட்டுருக்கு. இப்போது கிளையில் கொஞ்ச நாள் கழித்து நம்ம மழையோடு வெட்டி விட்டோம்னா நல்லா தழுத்து வந்துடும். இது வெட்டி விட்டால் 2 பக்கம் 2 கிளை இல்லாட்டி 3 கிளைகளாக பிரிஞ்சு செடி நல்லா பெருசாகிடும். ஓரளவுக்கு செடியும் க்ரோத் நல்லாயிருக்கும். இது க்ரோட்டன்ஸ். இது நிழலில் வச்சுருக்கேன், அதாவது ஜன்னலில் வச்சுருக்கேன். இது முதல்ல வெயில் வச்சப்போ அதாவது இந்த இலையோட கலர்லாம் வரவே இல்லை, ஒரே பச்சை கலராக லைட் பச்சை கலராக வந்துட்டு இருந்தது. இப்போ நிழலில் வைக்க போய் ஓரளவுக்கு நல்ல பிக்கப் ஆகி வருது. இது புள்ளியாக மஞ்சள் கலரில் புள்ளியாக இருக்கும் இலைகள் மேலே, அழகாக இருக்கும் பார்க்க. இது ஒரு விதமான க்ரோட்டன்ஸ் செடி. பார்க்க அழகாக இருந்துட்டு 2 செடி மட்டும் வாங்கினேன். இப்போ நிழலில் வைக்க போய் ஓரளவுக்கு நல்லா பிக்கப் ஆகி வந்துட்டுருக்கு. 2 செடியுமே நல்லா வளர்ந்துருக்கு. நிழலில் வச்சா தான் அதோடய பேட்டர்ன்ஸ்லாம் மாறாமல் அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.